ஒரு இமாமிடத்துல அவர மகன் சொல்றாரு, பாப்பா நானும் நீங்கள் தான் தாஜ்யத்துக்கு எழும்பினது, எல்லாம் என்ன இப்படி தூங்குறான்னு சுப தாஜ்யத்துக்கு எழும்பாம. இமாம் சொன்னார் மகனை பார்த்து, மகன் நீ இடத்துக்கு எழும்பினாய், நீ தூங்குறீச்சு தானே, உன்னை விட அவங்க சிறந்தவங்க ஆயிட்டாங்களே. ஏன் பாப்பா, அவங்க யாருடைய குறையையும் பேசாம தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீ தஹஜ்ஜத்துக்கு எழும்பிட்டு அவங்களோட குறைய பேசிட்டியே. இன்றைக்கு உள்ள பெரிய முசீபத் என்ன தெரியுமா, நோய் என்ன தெரியுமா, தன்னை பார்க்கிறது இல்லை, எறால போல தண்ட தலையில் இருக்குது நிறைய பீ, பார்க்கிறது மத்தவனை தான். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவன் குறை என்ன, இவன் குறை என்ன. இதால உள்ள நஷ்டம் என்ன தெரியுமா, எங்களுடைய எல்லா அமலும் அழிந்து விடும். சொல்லுவாங்க உலமாக்கள், நீங்க யாரையாவது பத்தி பேசுறதா இருந்தா அவங்களோட உம்மா வாப்பா பத்தி பேசு. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு நன்மை போட்டுமே. என் அம்மா அவ்வளவு கெட்டவள் பேசுங்க, எங்கட வாப்பா அவ்வளவு கெட்டவன் பேசுங்க, ஏன் நன்மை போட்டுமே. உண்டு. ஒரு இமாம் இருந்தாங்க, இமாம் நவவி ரஹிமஹுல்லா. இமாம் நவவி என்றால் அதுக்கார் எழுதினவங்க, ரியாது சாலிஹீன் எழுதினவங்க, பெரிய இமாம். இந்த இமாமுக்கு ஜமாலுத்தீன் ரீமி என்ற ஒரு இமாமும் இருந்தார் அந்த காலத்தில். அவர் இமாம் தான், அவரும் மௌலவிதான். இவர் இமாம் நவவி ரஹிமஹுல்லா ஏசுறது. ஆனா இமாம் நவவி ரஹிமஹுல்லா ஒன்றுமே பேச மாட்டாங்க. தம்பி என்ற கிதாபுக்கு இவர் தான் விரிவுரை எழுதினார், ஜமாலுத்தீன் ரீமி. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹிமஹுல்லா துரருல் காமினா என்ற கிதாப் எழுதுறாங்க, ஜமாலுத்தீன் ரீமியுடைய சக்கராத், சக்கராத்துல ஜமாலுத்தீன் ரீமியுடைய நாக்கு வெளியே வந்துட்டு. நாக்கு வெளியே வந்தா, நாயிட நாக்கு இருக்குது, நாக்கு வெளியே தான் இருக்கு. நாக்கு வெளியே வந்தா முகம் எல்லாம் கருத்துட்டு ஜமாலுத்தீன். என்ன செய்யறது, இப்ப மக்கள் எல்லாம் மையத்தை பார்க்க வாராங்க, மக்கள் எல்லாம் மையத்தை பார்க்க வாராங்க. என்ன செய்யறது, மையத்தை குளிப்பாட்ட கூட மறைச்சு குளிப்பாட்டுறாங்க. ஒரு பூனை ஒன்று வந்து அப்படியே நாக்க கடிச்சிட்டு போயிட்டு எடுத்துட்டு. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹிமஹுல்லா எழுதுறாங்க, அல்லாஹ் அந்த மையத்தை பார்த்த அவ்வளோ பேருக்கும் அத்தாட்சியாக மாத்தினான். இதற்கு பிறகு நீங்க யாரும் யாருடைய